சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொளியை முழுமைக்கும் பாருங்க. தேமுதிகவிற்கு அடித்த தேர்தல் அதிர்ஷ்டம், அரசியலில் பெரும் திருப்பம். இதை பற்றி தான் இந்த காணொளியில் பார்க்க போகிறோம். காணொளிக்குள் போவதற்கு முன்பு இது போல அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது 2026 சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு இன்னும் ஒரு சில மாதங்களே இருக்குது. ஒரு சில மாதங்கள்னு சொல்கிறத விட ஒரு சில நாட்களே இருக்கக்கூடிய சூழ்நிலை தற்பொழுது அரசியல் களமானது சூடு பிடிக்க ஆரம்பித்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா தேமுதிகவிற்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் தேர்தல் சமயத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா தேமுதிக யாருடன் கூட்டணி வகுக்க போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ட்விஸ்ட் வச்சாங்க பிரேமலதா அவர்கள். அதாவது திமுகவுடன் கூட்டணிக்கே போக மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா கடைசியில் திமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வந்ததாகவும், அதுக்கப்புறம் அதிமுகவுடன் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி தகவல் வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணியில் தான் பிரேமலதா அவர்கள் இணைவதாக பார்த்தீங்கன்னா தகவல் வந்திருந்த சூழ்நிலை தற்பொழுது ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டாக பார்த்தீங்கன்னா திமுகவில் நம்முடைய பிரேமலதா அவர்கள் போய் இணைந்திருக்கிறாங்க. ஏன்னா இந்த பக்கம் துணை முதல்வர் ஆஃபர்ஸ் டிமாண்ட் நம்முடைய பிரேமலதா அவர்கள் வைத்ததுனால பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒத்துக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் திமுகவுக்கும் போயிட்டு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டிமாண்ட் வச்சிருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா எனக்கு 7+1 சீட்டு, அதாவது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 சீட்டுகள் தர வேண்டும், அதில் ஒரு எம்பி சீட்டு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா பிரேமலதாவுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னே சொல்லலாம். பிரேமலதா அவர்கள் கேட்டது போல் பார்த்தீங்கன்னா 7 சீட்டு ஒரு ப்ளஸ் ஒரு ராஜ்யசபா சீட்டு பிரேமலதா அவர்களுக்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா கொடுத்திருப்பதாகும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ திமுக கூட்டணியில் தேமுதிக போய் இணைவதற்கான மிகப்பெரிய ஒரு காரணமாக பார்க்கப்படுகிறது. அதிமுகவில் அப்படி கிடையாது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அவருடைய எம்பி சீட்டு, அதாவது பார்த்தீங்கன்னா ராஜ்யசபா சீட்டை பார்த்தீங்கன்னா அன்புமணி அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் தேமுதிகவுக்கும் பார்த்தீங்கன்னா கொடுக்க முடியாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுடன் கூட்டணியே வேணாம் அப்படின்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி மறுப்பு தெரிவித்திருக்காரு. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ திமுக கூட்டணியில் போய் இணைந்து அங்கேயும் ராஜ்யசபா சீட்டு கேட்டு வருவதாகவும், ராஜ்யசபா சீட்டை கொடுப்பதற்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய திமுக ஒத்துக்கொண்டிருப்பதாக தற்பொழுது தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. இதில் திருமாவளவன் அவர்கள் தான் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒத்துக்கல அப்படின்ற மாதிரியான பேச்சுவார்த்தையெல்லாம் போயிட்டுருக்கு. இது தொடர்பாக நம்ம அடுத்தடுத்த காணொலியில் பார்ப்போம். ஆனால் பிரேமலதா அவர்களுக்கு திமுகவில் போனாலும் அதிர்ஷ்டம் அப்படின்ற மாதிரி தான் பார்க்கப்படுகிறது. ஆனால் பார்த்தீங்கன்னா மக்களுடைய ஆதரவு தேமுதிக பக்கம் இல்லை. ஏன்னா கேப்டன் இருந்திருந்தால் திமுகவுடனே பார்த்தீங்கன்னா கூட்டணிக்கு போயிருக்க மாட்டார். இதுவரை கேப்டன் ஒரே முறை கூட பார்த்தீங்கன்னா திமுகவுடன் கூட்டணிக்கு போகல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஆதரவாளரும் சரி, தொண்டர்களும் சரி, எல்லாருமே பார்த்தீங்கன்னா விமர்சித்துட்டு வராங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இது மிகப்பெரிய ஒரு இழப்பாக தேமுதிகவுக்கு பார்க்கப்படுகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் அரசியல் களத்தில் என்ன மாதிரியான மாற்றங்கள் வரப்போகிறது, என்ன மாதிரியான சுவாரஸ்யம் இருக்க போகிறது அப்படின்னு சொல்லிட்டு. இது போல் சுவாரஸ்யமான அரசியல் உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி மக்களே. அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.